வேண்டிட்டோம். இவ பேர் தாரகை. இவளை அன்னைக்கே ரத்த டெஸ்ட்டு நீட் இது எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. எடுத்து எக்ஸ்ரேயில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணதில் ரத்த டெஸ்ட்டில் ஒன்றும் சொல்லலைன்னா அதான் இன்னைக்கு மறுபடியும் ஒரே ஒரு ஊசி இங்கே போட்டாங்க. இங்கே போட்டதுக்கப்புறம் எச்சு ஒழுவில் நல்லா சாப்பிட்டுச்சு 4 நாள். இப்போ நேற்றுலேருந்து எச்சு ஒழுவுது. நைட்டு ரொம்ப எப்படியும் 8 மணி 9 மணிலேருந்து ரொம்ப பிரச்சனை. நானே நைட்டு 2 மணிக்கு தான் நான் தூங்கியிருக்கேன். இந்த பிள்ளைய பார்த்து சமாதானப்படுத்தி கொஞ்சம் தடவி விட்டு ரொம்ப கவனித்து பார்த்து பிள்ளைய உயிர் உண்டாக்கி இப்போ நான் ஒரத்த நாடு கொண்டுட்டு போகிறேன். இதுக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 40,000 போல் செலவழிச்சிருக்கேன். 40,000 செலவழிச்சிருக்கேன். சொல்லவே முடியாது. நாங்கெல்லாம் செம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊசியும் போட்டாச்சு. 5 ஊசி போட்டாச்சு. 8 மாதம்தான் ஆகுது. 8-9 மாதம்தான் ஆகுது. எல்லா ஊசியும் நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இது ஒரு நோயின்னு யாராலையும் முன்னாடி அவனை அப்படி தானே எக்ஸ்ரே எடுத்து நல்ல விதமாக வைத்த ஆராய்ச்சி பண்ணி கவனிக்காம தான் பிள்ளைய இழந்தோமா. அதனால இப்போ என்ன செய்ய போகிறேன்? இப்போ நல்லா டீட்டெயிலாக கேட்க போகிறேன். செல்லு இது பண்ணக்கூடாதுங்கிறாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம வீடியோ எடுத்தால் தானே அங்கே என்ன சொன்னாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனால இப்போ நான் கொண்டுட்டு போகிறேன். கொண்டுட்டு போய் பிள்ளைய நானும் ப்ரைவேட்டில் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டேன். தஞ்சாவூரில் எல்லா ப்ரைவேட் ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டேன். ஆனால் இந்த இது யாராலையும் குணப்படுத்த முடியல. இருப்பா. அதனால இப்போ நான் கொண்டு போகிறேன். இந்த பிள்ளை வைத்திய செலவுக்கு யாராவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். எங்களால் 120 பிள்ளைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பிள்ளைய நான் காப்பாற்றணும். இது இங்கேயும் முடியலைனாக்கா நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்? சென்னை தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் மக்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.